வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை நினைவு கூற கிறிஸ்மஸ் கொண்டாட ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கிறிஸ்மஸ் பண்டிகையின் நாட்கள் நமக்கு உற்சாகத்தையும் புது பலனையும் கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மானுவேலராக அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருப்பதற்காக களி கூறுவோம். கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக ஆயத்தப்படும் பொழுது பலவிதமான அலங்காரங்களை அடையாளப்படுத்தினோம். அந்த அலங்காரங்களை எல்லாம் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் அணிந்து கொள்ள வேண்டும். வீடுகளில் நட்சத்திரம் தொங்கவிடப்பட்டிருந்தோம். இயேசு என் வீட்டில் பிறந்திருக்கிறார் என மற்றவர்களுக்கு அறிவித்தோம். தொடர்ந்து நம் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக நம் வாழ்க்கையில் செயல்களில் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லா கடைகளிலும் பல்வேறு விதமான வியாபாரங்கள் வேகமாய் நடைபெறும். கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டுமல்ல, எல்லா பண்டிகை நாட்களிலும் வழக்கமாக இருக்க வேண்டிய கூட்டத்தை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஏற்ற விதமான அடையாளங்களை அங்கே வைத்திருப்பார்கள். கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லா கடைகளிலும் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா நின்று கொண்டிருப்பார். நட்சத்திரம் ஸ்டார் தொங்கவிடப்பட்டிருக்கும். பொங்கல் சமயங்களில் பொங்கல் பாத்திரம், கரும்பு போன்ற பொருட்களை வைத்திருப்பார்கள். அவர்கள் யாவரும் அந்தந்த சமயங்களை சார்ந்தவர்கள் அல்ல. இல்லாவிட்டாலும் அந்தந்த பண்டிகைக்கு ஏற்ற பேனர் அல்லது ஃப்ளெக்ஸ் போர்டை வைப்பார்கள். அது வணிக யுக்தி. மக்களை ஈர்ப்பதற்காக வணிகர்கள் தங்கள் வியாபாரத்திற்காக செய்வது. அவர்கள் உண்மையிலேயே அந்த சித்தாந்தங்களை, நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. கொஞ்ச நாள் கழித்து இந்த அடையாளங்களை மாற்றி வேறு அடையாளங்களை வைப்பார்கள். அந்த சீசனில் என்ன பண்டிகையோ அது இருக்கும். நம் வீடுகளிலும் பிறர் சரியாக நம் வீட்டை அடையாளம் காண்பார்கள். ஸ்டார், குடில், கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். கொஞ்ச நாட்கள் கழித்து நாமும் அந்த வணிகர்களைப் போல இந்த அடையாளங்களை எடுத்து விடுவோம். கிறிஸ்மஸின் உண்மையான உட்பொருளை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்மஸ் காலங்களில் மட்டும் இந்த அடையாளங்களை வைத்திருந்தால் நமக்கும் அந்த வணிகர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படியென்றால் எப்போதும் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா என்று யோசிக்கிறீர்களா? அப்படி அல்ல. கிறிஸ்மஸ் நாட்களுக்கு பின்பும் இந்த அடையாளங்கள் தொடர வேண்டும். அன்று வானசாஸ்திரிகள் அந்த வீட்டிலே இயேசுவை பார்த்ததைப் போல நம் வீட்டிற்கு வருகிறவர்கள் நம் வீட்டில் இயேசுவை நம் மூலமாக, நம் வாழ்க்கையின் மூலமாக காண வேண்டும். அலங்கார விளக்குகள் ஒளியூட்டுகின்றன. நம் வாழ்க்கையும் தொடர்ந்து இருளில் உள்ள மக்களுக்கு சரியான பாதை காண்பிக்க வேண்டும். மரத்தில் உள்ள அழகான கனிகளைப் போல நம் வாழ்க்கையிலும் கனிகள், தெய்வீக சுபாவங்கள் தொடர்ந்து காணப்பட வேண்டும். இயேசுவின் முதல் வருகைக்காக உங்களின் எல்லா அடையாளங்களும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை பிறருக்கு அடையாளம் காட்டின. ஆனால் இந்த அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்து அணிந்து கொள்ளும்போது இந்த அடையாளங்கள் நீங்கள் இயேசுவின் ராஜ்யத்திற்கு போக தகுதியானவர்கள் என்பதை, அதாவது அவரது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதை ஆண்டவருக்கு அடையாளம் காட்டும். ஆண்டவர் நமக்குள் பிறந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் அனுபவம்தான். கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் செய்த அலங்காரங்களும் ஆயத்தங்களும் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்வுகளை அடையாளப்படுத்தியதைப் போல அதற்கு உள்ளே இருந்த உட்பொருள்களான அன்பு, கரிசனை, பகிர்ந்தளித்தல் இவைகள் நம் வாழ்க்கையின் அடையாளங்களாக பிறர் உணர வேண்டும். நம் நற்கிரியைகளாகிய வெளிச்சம் பிறர் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அதனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என மத்தேயு 5:16 வாசிக்கின்றோம். கிறிஸ்மஸ் அன்று பார்த்தால் சில ஏழை மக்கள் வீட்டில் சார் கிறிஸ்மஸ் என்பார்கள். ஏன் நமக்கு தெரியாதா? அவர்கள் நினைவுபடுத்துகிறார்களா? எதற்கு கிறிஸ்மஸ் என்று சொல்கிறார்கள்? ஏதாவது கொடுங்கள் அல்லது கிறிஸ்மஸ் அன்றைக்காவது கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்மஸ் அன்று மட்டும் கொடுப்பவர்களாக இல்லாமல், கிறிஸ்மஸ் அன்று மட்டும் நாம் நேசிப்பவர்களாக இல்லாமல், கிறிஸ்மஸ் அன்று மட்டும் நாம் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் எப்போதும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்மஸின் ஆயத்தங்களை, அடையாளங்களை அணிந்து கொள்ளுவோம். கிறிஸ்மஸின் தேவ அன்பு நம்மளியே பிறருக்கு பகிர்ந்தளிக்கப்படட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.